ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ். ஆசிரியர் தகுதி தேர்வு டெட் எக்ஸாமுக்காக நிறைய பேர் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் அதே போல் நிறைய பேர் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு ப்ரிப்பேர் பண்ணலான்னு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஆக்சுவலாக இந்த டெட் எக்ஸாமை நவம்பர் மந்தில் கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஆசிரியர் தகுதி தேர்வுக்கான அறிவிப்பு கூடிய விரைவிலேயே வெளியிடப்பட இருக்குது. விடைத்தாள்கள் ஸ்கேன் செய்யக்கூடிய பணிக்கான ஒப்பந்த புள்ளிகளை ஆசிரியர் தேர்வு வாரியம் கோரியிருக்கு. மத்திய அரசினுடைய இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின்படி பள்ளிகளில் 1ஆவதுலேருந்து 8ஆம் வகுப்பு வரை பணிபுரியக்கூடிய இடைநிலை ஆசிரியர்களுக்கும் பட்டதாரி ஆசிரியர்களுக்கும் டெட்டுன்னு சொல்லக்கூடிய ஆசிரியர் தகுதி தேர்வு கட்டாயம் தேர்ச்சி பெற்றிருக்கணும். தமிழகத்தில் தகுதி தேர்வை ஆசிரியர் தேர்வு வாரியம் தான் நடத்திட்டு வருது. தேசிய ஆசிரியர் கல்வி கவுன்சில் NCTE இந்த விதிமுறைப்படி ஆண்டுக்கு 2 முறை டெட் தேர்வு நடத்தணும். ஆனால் ஆசிரியர் தேர்வு வாரியம் அதுபோல் டெட்டு தேர்வு நடத்துகிறதே கிடையாது. 2022ஆம் ஆண்டில் நடத்தப்பட வேண்டிய டெட்டு தேர்வு கடந்த 2023ஆம் ஆண்டு பிப்ரவரியில் நடந்துச்சு. 2024ஆம் ஆண்டு டெட்டு தேர்வுக்கான அறிவிப்பு ஏப்ரல் மாதம் வெளியிடப்பட்டு ஜூலையில் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் 2024ஆம் ஆண்டுக்கான வருடாந்திர தேர்வு அட்டவணையில் அந்த அறிவிப்பு வந்திருந்தாலுமே அதுக்கப்புறமும் இன்னமும் அந்த டெட் எக்ஸாம் பற்றின அனௌன்ஸ்மெண்ட் வரவே இல்லை. ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்தக்கூடிய போட்டித் தேர்வுகளில் பங்கேற்கக்கூடிய தேர்வர்களுடைய விடைத்தாள்களை ஸ்கேன் செய்கிறதுக்கு தேர்வு முடிவுகளை வெளியிடுறதுக்கான பணிகளை மேற்கொள்கிறதுக்கான ஒப்பந்த புள்ளிகளை இப்போ கூறியிருக்கிறதால ஆசிரியர் தேர்வு வாரியம் டெட்டு தேர்வுக்கான அறிவிப்பை ரொம்ப சீக்கிரமாகவே வெளியிடும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. இது வரைக்கும் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் இணைய வழி தேர்வாக நடத்தப்பட்டு வந்த டெட்டு தேர்வு இந்த முறை OMR ஷீட் வடிவிலான தேர்வாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டைம் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டாக இருக்காது, OMRல தான் நம்ம மார்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்காகவே OMR ஷீட்டு விடைத்தாள்களை ஸ்கேன் செய்யக்கூடிய பணிகளுக்காக நிறைய ஒப்பந்த புள்ளிகள் கோரப்பட்டுள்ளதாக TRP வட்டாரங்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதம் வந்து தேர்வுக்கான அறிவிப்பு வெளியாகிற பட்சத்தில் நவம்பர் மாதம் தேர்வு நடத்துறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த செப்டம்பரில் கால்ஃபர் பண்ணாங்கன்னா அக்டோபர் 1 மந்த்து தான் டைம் இருக்கும். அப்படி நவம்பரில் எக்ஸாம் வந்துடும், அப்படி இல்லைனாலும் டிசம்பரில் வந்துடும். ஸோ ஆல் தி பெஸ்ட். எல்லாருமே நல்லா படிங்க. நிறைய பேர் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டாக இருக்கும்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ வந்து அது OMR பேஸ்டு டெஸ்ட்டாக தான் இருக்கும். ஏற்கனவே நிறைய இஷ்யூஸ் வந்து போயிருக்கு, அது உங்களுக்கே தெரியும். ஏன்னா டெட்டு தேர்வு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது, அதனால் வந்து கேள்விகள் வந்து கடினமாக்கப்படணும், கஷ்டமாக கேட்கணும் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. ஆனால் வந்து டெட்டு அந்தளவுக்குலாம் வந்து டஃப்பும் கிடையாது, ரொம்ப ஈஸியும் கிடையாது. படித்தவங்களுக்கு அது வந்து ஈஸி, படிக்காதவங்களுக்கு அது வந்து கஷ்டம்தான். ஸோ இப்போத்துலேருந்தே வந்து படிக்க ஆரம்பிச்சிருங்க. நோட்டிஃபிகேஷன் வரைக்கும் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காதீங்க. ஆல் தி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ.